இன்னைக்கு வரைக்கும் சிந்திச்சு இரவு பகல் பாராமல் கழகத்தினர் நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று அனுப்பி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, நம்மளுக்கு நிதி கொடுக்கறது இல்ல. நாம 1 ரூபா நிதி கொடுத்தா 29 பைசா கொடுக்கறான். அது அவன் ஆளக்கூடிய பிஜேபி அரசு ஆளக்கூடிய மாநிலத்துக்கு சிந்திச்சு இன்னைக்கு எத்தனையோ திட்டத்தை நம்மளுக்கெல்லாம் தாய்மார்களுக்காக நம்ம தலைவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை எப்படி இந்த மோடி அரசு நிதியெல்லாம் நிறுத்துறான். இந்த மாதிரி பெண்கள் சகோதரிகள் நம்ம வீட்டு தாய்மார்கள் பயனடைகின்ற எளிய மக்கள் பயனடைகின்ற இந்த திட்டத்தை நிறுத்தியிருக்கான். அதனால என்ன வரப்போகுது அவனுக்கு? ஏன் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்குறான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்துறான். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்வாதாரம் மிக உயர்ந்தன்னு நம்ம முதலமைச்சர் பாடுபடுறாரு. நம்ம தமிழ்நாட்டு மகளிர்